மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்னி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் போதை பழக்கத்தை ஒழிப்பதற்காக கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டு அவரும் போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு நாங்கள் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்படி கையை காட்டுறாரு. காவல்துறை அதிகாரிகளும் இப்படி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க சாராயத்தை, அதற்கு பெயர் என்ன? டாஸ்மாக் கடையை இன்றைக்கி திறந்து வச்சுட்டு போதையை ஒழிப்புன்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்கள்ட்டையும் கல்லூரி மாணவிகிட்டையும் அரசு ஊழியர்கிட்டையும் இதை பிரச்சாரமாக பண்ணுங்க மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற சாராய கடையை, அதாவது மதுபான கடையில் மூடினாலே போதும், போதை ஓரளவுக்கு ஒழிஞ்சிரும். ஆனால் கஞ்சா, அபின், ஹெராயின், போதை ஊசி இதெல்லாம் தான் ஒழிப்பண்ணா. அப்போ மதுக்கடைக்கு பேர் என்ன? அது போதை இல்லையா போதையா? அதுதான் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மனசுக்குள்ள அப்படியே இங்கே சொல்லணும். தமிழ்நாட்டில் இத்தனை சாராய கடை வச்சுருக்கிறோமே, ஒயின் ஷாப் அதிகமாகிடுச்சு, 700 சில்லற கடைகளை நான் மூடணும்னு சொன்னீங்களே. ஆனால் மக்கள் பூராவுமே எங்கே மூடுனாங்க, எந்த கடையை மூடுனாங்க, எதையுமே மூடின மாதிரி இல்லையே. சுடுகாட்லேயும் எங்கேயாவது ஒரு புறம்போக்கு இடத்துலையும் இந்த சாராய கடையை 3 கடையை கொண்டு போய் திறந்து வச்சுருக்கிறாங்களே. இதற்கு பெயர் என்ன? மூடணும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு. இது நியாயமா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பெரும்பான்மை கல்லூரி மாணவர்கள் தான் இதில் அடிக்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி போதைக்கு மாத்திரைக்கும் கஞ்சா அபீனுக்கும் அடிக்ட் ஆனவங்களும் அவங்க தான். ஆனால் இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும். எவன் விற்கிறான், எந்த பொட்டி கடையில் விற்கிறான், எங்கே கொண்டு வர்றான், எப்படி கொண்டு வர்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. அரசு ஊழியர்கள் முக்கியமாக இதில் பங்கெடுத்துக்கிறாங்க. எல்லாரும் பொதுமக்கள் மத்தியிலையும் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும்னு சொல்லிட்டு அவங்க மத்தியிலையும் ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், வேன் டிரைவரு, பொதுமக்கள், காய்கறி வியாபாரிகள், விவசாயிகள், இந்த மாதிரி பல்வேறு பொதுமக்கள் அரசு ஊழியர் மத்தியில் அரசு ஊழியர்களை ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதில் எத்தனை பேர் மது குடிக்கிறாங்க? சாராய கடையில், ராத்திரியில், பாரில், இன்னைக்கு நவீன பாரு, மணமகள் மன்றம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஊர் பூரா 10 கடை 15 கடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் குடிச்சிட்டு காலையில் ஒரு போர்டை எடுத்துக்கிட்டு நான் இப்படி பேனரை பிடிச்சிட்டு போதையை ஒழிப்போம், தமிழ்நாட்டில் போதையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, தயவு கூர்ந்து நீங்கள் போதையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அத்தனை ஒயின் ஷாப்பையும் மூடணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நீங்கள் இனிமேட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். சாராயம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, பிராந்தி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செல்லுலேயே போட்டிங்கன்னா, அந்த கடை நம்பரை போட்டிங்கன்னா வந்துடும். அதில் என்னென்ன சரக்கு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு உண்டான விலையை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், 10 ரூபாயெல்லாம் எக்ஸ்ட்ரா தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நவீனமாக ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க. இன்னும் நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒயின் ஷாப், அதாவது மதுபானத்தினுடைய அமைச்சர் அவர்கள் என்ன, அந்த மதுபானத்தினுடைய அமைச்சரே இன்னும் கூட சிந்திக்கலாம். மதுபான அமைச்சரை இன்னும் நல்லாவே சிந்திச்சிருக்கலாம். இனிமேல் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறேன், ஆம்பளை பொம்பளை பசங்க, கல்லூரி பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம் குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் குடும்பமும் நாசமாக போட்டு அப்படின்னு சொல்லி நவீனமாக சிந்திச்சிருக்கலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மதுபான கடையினுடைய அமைச்சர். இப்போ ஆன்லைன்லேயே வந்துடும், நீங்கள் கடையில் கொண்டு போய் சீட்டை கொடுத்தா போதும், கடையில் கொண்டு போய் காமிச்சா போதுன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது. இது எங்கே கொண்டு போய் முடியும்? போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறவங்க போதையை ஒழிப்பா அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மதுபான கடைகளையும் க்ளோஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கஞ்சா, அதாவது
என்ன சொல்கிறது, போதை மாத்திரை இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் ஒழிப்பேன். யார் வந்து போதை மாத்திரை வச்சாலும் பிடிச்சிருவேன், யார் போதை ஊசி விற்றாலும் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான ஒரு தனியாக ஒரு டீமை போட்டு, நான் இதுக்கு ஒரு தனியாக டீம் போட்டிருக்கேன், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் உங்கள் சார்பில் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிற போலீஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேரை பிடிப்பீங்க? நாம் சொல்ல வேண்டியது பொதுமக்கள் சார்பாக, பொதுமக்கள் பேசக்கூடிய வார்த்தையை பொதுமக்கள் வந்து அன்றாடம் மன உளைச்சலோட சொல்லக்கூடிய வார்த்தை, மதுபான கடையால் பல இளைஞர்கள் இன்றைக்கி தீய வழியில் போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி பைக்கில் போய் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி உயிர் போய் கைகால் போய் பெரும்பான்மை மதுவில் தான் வந்து இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஹோட்டலில் வச்சுக்கிட்டு மதுபானத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், காரில் என்ன அதாவது ஆடி பென்ஸு காரில் வந்து குடிச்சிட்டு அவன் தான் ஓட்டிகிட்டு போகிறான். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு வரணும். கார் ஓட்டுறவன் வந்து இன்றைக்கி வந்து சாராயத்தை குடிச்சிட்டு, அதாவது மதுபானத்தை குடிச்சிட்டு பெரிய பாரில் போய் உட்காந்து குடிச்சிட்டு காரில் டிரைவிங் பண்ணும்போது குடிக்காத ஒருத்தன் கார் ஓட்டினானா விபத்து ஆகுமா ஆகாதா? விபத்தை குறைக்கணும்னு சொல்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சாராய கடை ஒழிங்க, மதுவை ஒழிச்சிங்கன்னா போதை பழக்கத்தை கண்டிப்பாக ஒழிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் என்னதான் வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகிட்டையும் பள்ளி மாணவர் மாணவிகிட்டையும் எடுத்து கொண்டு சென்றாலும் பொதுமக்கள் பார்த்துட்டு இது ஒரு வியப்பாக சிரித்து கேவலமாக பேசுகிறாங்க. இத்தனை ஒயின் ஷாப்பை வச்சுக்கிட்டு போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டில் இந்த பசங்களை விட்டுக்கிட்டு சின்ன பின்னமாகிக்கிட்டு இருக்கிறாங்களே, வெயிலில் அலைய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள், ஸ்கூல் டீச்சரு, காவல்துறை அதிகாரிகள், இந்த மாதிரி எல்லாரும் வந்து ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு நான் போதை ஒழிப்பேன் போதை ஒழிப்பேன்னா எங்கே ஒழிக்க போகிறீங்க? ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் தயவு கூர்ந்து இருக்கிற ஒயின் ஷாப்பை மூடுங்க, மணமகள் மன்றத்தை மூடுங்க. இந்த பெரிய பார்லெல்லாம் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவனை முதல்ல காவல்துறை அதிகாரிகள் முதல்ல செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபைனை போடுங்க. இதனால் விபத்து குறையும், பல குடும்பங்கள் நல்லா இருக்கும். தினசரி பல குடும்பங்களில் வந்து அடிதடி சண்டை குடிக்கிறதுனால வந்து அவங்க குடும்பமே நல்லா இருக்கிறது இல்லை. பல பெண்கள் இன்னைக்கு விதவையாகிட்டு இருக்காங்க சாராயத்தினால. பல இளைஞர்கள் குடிக்கிறதுனாலையும், பல வந்து கணவன் இந்த பெண்களுடைய கணவர்கள் குடிச்சிட்டு வர்றதுனாலையும் அவங்க 500 ரூபா சம்பாரிச்சா 300 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 200 ரூபாய்க்கு கொண்டு வந்து வீட்டில் தூக்கி எறிகிற போது பெண்கள் வந்து மன உளைச்சலோடு இருக்காங்க. அந்த சண்டையிலேயே அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான், இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடுறான். இதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய இந்த மதுபான கடையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக நாம் சொல்வது, முதல்ல மணமகள் மன்றத்தை மூடுங்க, இருக்கிற ஒயின் ஷாப்பை மூடுங்க, போதை தானாக ஒழியும். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அதாவது விளம்பரம் பண்ண வேண்டாம், கல்லூரி மாணவர்களை வச்சுட்டு விளம்பரம் பண்ண வேண்டாம், அரசு ஊழியர்களை வச்சு விளம்பரம் பண்ண வேண்டாம். எல்லாம் அவங்களாம் வெயிலே நின்றுட்டு மானங்கட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதில் கவனத்தில் எடுத்து தயவு கூர்ந்து மதுபான கடைகளை முதல்ல மூடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி. அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அக்னி.